So welcome back guys in another video and guys இன்னைக்கு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லிடுறேன். போன வீடியோவில் நம்ம C# ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ், அதாவது இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுதுல இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடு, அப்புறம் .NET ஃப்ரேம் ஒர்க் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணோம் அண்ட் எல்லாம் செட்டப் பண்ணோம். ஸோ நீங்கள் போன வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ப்ளீஸ் போய் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் செட்டப் பண்ணி ரெடியாக முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இல்லாட்டி மேலே இருக்கிற ஐ பட்டனில் கிளிக் பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ வந்திருக்கும் ஒரு ஐ பட்டன், அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் கைஸ், என்னோட எந்த ஒரு வீடியோவாக இருக்கட்டும் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருந்து பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நான் C# தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளேலிஸ்ட் என் சேனலில் கிளிக் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட் செக்ஷனில் போங்க. அங்கேருந்து C# டியூட்டோரியல்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அங்கே கிளிக் பண்ணிட்டு என்னோட பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக அந்த C# டியூட்டோரியல்ஸ் அப்படியே லைன் பை லைனாக ஒவ்வொன்றா போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எந்த வீடியோக்கு அப்புறம் எந்த வீடியோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு வீடியோவாக இருக்கட்டும் ப்ளேலிஸ்ட்டில் இருந்து பாருங்கள். ஓகே, ஸோ வாங்க கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், நம்ம போன வீடியோவில் இந்த ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ வாங்க இப்போ இனிமேல் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பாருங்க கைஸ், இப்போ மேலே என்ன இருக்குன்றதை மறந்துடுங்க. ஓகேங்களா? மேலே என்னமோ யூஸிங் சிஸ்டமு, நேம் ஸ்பேஸு, கிளாஸ் ப்ரோக்ராமு, ஸ்டாட்டிக் வாய்டு இதெல்லாம் இருக்குல்ல, இப்போதைக்கு நீங்கள் மறந்துடுங்க. ஓகேங்களா? என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, இந்த ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் இருக்குல்ல, இந்த இது இருக்குல்ல, இதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்ஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளே எழுதுறது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. போக போக நானே உங்களுக்கு எல்லாமே சொல்லி தந்துடுவேன். சரிங்களா? ஸோ ஓகே, உள்ளக்க வந்து நம்ம எழுதியிருக்கோம் console.writeLine ஹலோ வேர்ல்டு. ஓகே, ஸோ நம்ம வந்து கன்சோலில் எழுதுகிறோம். கரெக்டாக ஹலோ வேர்ல்டு அப்படின்றது கன்சோலில் எழுதுகிறோம். ஸோ அதனால் கன்சோல். ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், இந்த லைனை நான் எடுத்து விட்டுட்டு திரும்பியும் எழுதுகிறேன். கன்சோல் CON அப்படின்னு போட்டோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ணுது. இதுதான் நம்மளோட C# எக்ஸ்டென்ஷன் போன வீடியோவில் டவுன்லோட் பண்ணோம்ல, அதோட ஹெல்ப்பு. ஸோ கன்சோல் அப்படியே நான் இங்கே என்டர் அமைக்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அடுத்து நான் டாட் அப்படின்னு போடுவேன். டாட்டுன்னு போட்டோன்னே அப்படியே பாருங்கள், இந்த கன்சோலோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் காமிக்குது. இந்த கன்சோல் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு. ஓகேங்களா? பாருங்கள், நிறைய இது காமிக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு லைன் எழுதணும். ஸோ ஒரு லைன் வந்து அவுட்புட்டில் எழுத வைக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுதான் ரைட் லைன். ஸோ நான் WR அப்படின்னு போட்டோன்னே பாருங்கள், எனக்கு 2 இது காமிக்குது, ரைட் லைன். ஓகே, ரைட் லைன் 2 இது இருக்குது. எனக்கு ரைட் லைன் தான் தேவை. ஸோ நான் ரைட் லைன் அப்படின்றதில் அப்படியே என்டர் அமைக்கிடுவேன். ஓகே, ஸோ எனக்கு பாருங்கள் ரைட் லைன் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, அண்ட் இந்த ரைட் லைன் வந்து நம்மக்கிட்ட கேட்கும், என்னடா அவுட்புட்டில் என்ன கொண்டு வரணும்னு. ஸோ நம்ம போன வீடியோவில் ஹலோ வேர்ல்டு அப்படின்றத கொண்டு வந்தோம்ல, இப்போ இந்த வீடியோவில் நம்ம புதுசாக ஏதாச்சும் கொண்டு வருவோம். வாட்ஸ் யுவர் நேம் அந்த மாதிரி கேட்போம். ஓகேங்களா? ஸோ வாட்ஸ் யுவர் நேம் அது வந்து ஒரு டெக்ஸ்ட்டு. கரெக்டாக? ஸோ இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டெக்ஸ்ட்டு ஏதாச்சும் எழுதுறீங்கன்னா அது வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே தான் எழுதணும். ஓகேங்களா? அது எதுக்கு நம்ம எழுதணுன்றது உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் டபுள் கோட்குள்ளே எழுதுகிறேன், ஹே வாட்ஸ் யுவர் நேம் அந்த மாதிரி. ஓகே, முடிஞ்சு. அடுத்து இந்த ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் நம்ம செமிகோலன் போடணும். ஓகேங்களா? செமிகோலன் இம்பார்ட்டன்ட் கைஸ். இதுதான் சின்டாக்ஸு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் C++ இருந்து வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம செமிகோலன் போடுவோம்ல எல்லா லைனும் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அதுதான் செமிகோலன். ஓகே, ஸோ செமிகோலன் போட்டுட்டு அண்ட் அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நான் ரன் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் நம்மக்கிட்ட ஹே வாட்ஸ் யுவர் நேம் அந்த மாதிரி கேட்குது. இப்போ நான் ஏதாச்சும் பட்டன் ப்ரெஸ் பண்ணேன்னா அப்படியே க்ளோஸ் ஆயிரும். ஏன் க்ளோஸ் ஆகும்னா நம்ம console.read key அப்படின்றது போட்டிருந்தோம். ஓகேவா? உங்களுக்கு போன வீடியோவில் நான் சொன்னது புரியாமல் இருந்துச்சுன்னா திரும்பியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த console.read key நான் எடுத்து விட்டுட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, பாருங்களேன், என்னமோ பிளாக் ஸ்க்ரீன் அப்படியே வந்து அப்படியே காணாமல் போன மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னடா ஒன்றுமே நடக்கல அப்படின்னு கேட்பீங்களே, அது ஆக்சுவலி ரைட் லைன் பண்ணுச்சு. ஹே வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கன்சோலில் எழுதுச்சு. நம்மளோட ஆர்டர் நம்ம என்ன சொன்னோம், கன்சோலில் எழுதணும் அப்படின்னு தான் சொன்னோம். கன்சோலில் எழுதிட்டு வெயிட் பண்ணணும், நான் அடுத்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிலாம் நம்ம சொல்லலை. ஸோ அப்படியே பிரிண்ட் பண்ணிச்சு, க்ளோஸ் பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எழுதணும், வெயிட் பண்ணு, நான் அடுத்த ஏதாச்சும் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து console.read key அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த ரீட் கீ அப்படின்ற கமாண்ட் வந்து நம்மளோட கீயை ரீட் பண்ணும், அதாவது நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோமான்றதை பார்க்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே அடுத்து அதோட வேலை முடிஞ்சிடும், அடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்பவும் போல் செமிகோலன் போட்டுடுறேன் அண்டு நான் ரன் பண்ணால் உங்களுக்கே தெரியும் அதுதான் நடக்கும். முன்னாடி உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகே, ஸோ புரிஞ்சா? இந்த மாதிரி தான் நம்ம இந்த ரைட் லைன் ஃபங்க்ஷன் இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ரைட் லைன் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ இதே மாதிரி நிறைய இது இருக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இன்னொரு இது சொல்கிறேன். ஓகே,
ஸோ ஹே வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்குதுல, அப்படியே நம்ம ஏதாச்சும் எழுதுகிற மாதிரி அப்படியே டைப் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நல்லா இருக்கும்ல. இப்போ நம்ம ஏதாச்சும் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடுது. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஏதாச்சும் எழுத முடிகிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எழுத முடிகிறதுக்கு ஓகேங்களா, நம்ம ஏதாச்சும் இன்புட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. தட் இஸ் கால்டு ரீட் லைன். ஓகேங்களா, ஸோ கன்சோல் டாட் ரீட் லைன். ஓகே பாருங்கள், எனக்கு சஜஸ்ட் பண்ணுது. அண்டு இந்த ஃபங்க்ஷன் அப்படியே நம்ம போட்டுட்டு செமிகோலன் போட்டுருணும். இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஹே வாட்ஸ் யுவர் நேம் அந்த மாதிரி கேட்குது. இப்போ நான் என் பேர் கிஷன் அப்படின்னு போட்டுடுறேன். ஓகே பாருங்கள், என்னால் டைப் பண்ண முடியுது. ஓகேங்களா, அண்ட் அடுத்து ஒரு என்டர் அமைக்கிட்டு அடுத்து இன்னொரு என்டர் அமைக்கணுன்னே அது க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா அந்த கன்சோல் டாட் ரீட் கீ. ஓகே, ஸோ பார்த்தீங்களா என்னால் டைப் பண்ண முடிஞ்சிச்சு. நல்லா இருந்துச்சுல. ஸோ இப்போ நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், என்னென்னலாம் பண்ண முடியுன்றதை நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இப்போ கன்சோல் டாட் அப்படின்னு போட்டுட்டு இப்போ பாருங்களேன், நிறைய இது இருக்குது. ரீட் லைனு, செட்டு, பஃபர், என்னென்னமோ இருக்குது. அடுத்து டைட்டில் அப்படின்றது இருக்குது. இதை காமிச்சிடுறேன். இப்போ கன்சோல் டாட் டைட்டில் அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு இப்போ நான் ஏதாச்சும் டபுள் கோட்குள்ளே போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்விஸ் அந்த மாதிரி சும்மா போடுறேன். ஓகேங்களா, போட்டுட்டு செமிகோலன் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் இப்போ ரன் பண்ணால் என்ன நடக்கும்ன்றதை பாருங்களேன். நம்மளோட அந்த விண்டோ இருக்கும்ல, அந்த கன்சோல், அந்த விண்டோவோட பேர் வந்து ஜார்விஸ் அப்படின்னு மாறிக்கிறோம். இருங்க காமிக்கிறேன். இந்தா பாருங்கள், மேலே ஜார்விஸ் அப்படின்னு வந்திருக்கா. ஸோ இதுதான் இந்த டைட்டில் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஓகேங்களா, நிறைய இது இருக்குது. இப்போ நீங்கள் உங்களோட அந்த லெட்டர் இருக்கும்ல, அந்த நீங்கள் டைப் பண்ணுறீங்களா அந்த லெட்டர், அதோட கலரெல்லாம் மாற்றலாம். கன்சோல் டாட் ஃபோர் கிரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ கன்சோல் டாட் ஃபோர் கிரவுண்ட் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு கன்சோல் கலர் அப்படின்னு போட்டுட்டு இப்போ நான் கலரை செலக்ட் பண்ணலாம். ஸோ கன்சோல் கலர் டாட் அப்படின்னு போட்டோடனே எனக்கு பாருங்கள் நிறைய கலர்ஸ் காமிக்குது. டார்க்கு, சியானு, கிரே, க்ரீனு, மஜெண்டா, என்னென்னமோ காமிக்குது. க்ரீன் வந்து நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ இந்த க்ரீனை செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் செமிகோலன் போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ நீங்கள் ரன் பண்ணுங்களேன், சூப்பராக ஒரு கலரில் வரும். இந்தா பாருங்கள், அப்படியே க்ரீன் கலரில் அப்படியே அந்த ப்ரோக்ராமர்ஸோட ஃபேவரேட் கலர். இந்த இது சூப்பராக இருக்குல்ல. இப்போ நீங்கள் டைப் பண்ணலாம் அண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நிறைய இது இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி உங்களோட டாஸ்க் என்னென்னா, நீங்கள் இந்த கன்சோல் டாட் அப்படின்னு போட்டுட்டு இதில் இருக்கிற கமாண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். கன்சோல் டாட் அப்படின்னு போட்டுட்டு இப்போ நிறைய இது இருக்குது. நிறைய இது உங்களுக்கு தெரியாததும் இருக்குது, நிறைய இது உங்களுக்கு தெரிஞ்சதும் இருக்குது. டைட்டில் இருக்குது. இப்போ விண்டோ ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. விண்டோ லெஃப்ட், டாப்பு, விட்த்து, இதெல்லாம் வச்சு நீங்கள் அப்படியே உங்களோட அந்த விண்டோ இருக்கும்ல கன்சோல், அதை வந்து நீங்கள் அந்த இடத்த சேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் இங்கே பாருங்களேன், ரைட் லைன் ரெண்டு இது இருக்குது. இந்த ரைட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா, அதுவும் ரைட் லைன் மாதிரி தான், அதுவும் எழுத தான் செய்யும். நம்ம ரைட் லைன் பண்ணுறதால அது என்ன நடக்கும்னா புது லைனில் வரும். ரைட்டு வந்து அப்படியே அதே லைனில் கண்டினியூ ஆகும். அதுதான் வித்தியாசம். நிறைய இது இருக்குது. ஓகேங்களா, இந்த பாருங்கள் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் அப்படியே சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நிறைய இது இருக்குது. ஓகேங்களா, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், என்னென்னா இருக்குது அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, நீங்களாம் ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் கன்சோல் டாட் ரைட் லைன் கொடுத்துட்டு வாட்ஸ் யுவர் ஃபேவரேட் கலர் அந்த மாதிரி கொடுத்துட்டு திரும்பியும் நீங்கள் உங்களோட ஃபேவரேட் கலர் இன்புட் பண்ணுற மாதிரி ரீட் லைன் கமாண்டை யூஸ் பண்ணிட்டு இன்புட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சும்மா ஒரு குவிஸ் மாதிரி இருக்கிற கேம் மாதிரி சும்மா க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, கன்சோலில் தான் ரன் ஆகும். வாட்ஸ் யுவர் ஃபேவரேட் ஃபுட்டு சும்மா ஏதாச்சும் கேட்குற மாதிரி நீங்கள் அப்படியே ஜாலியாக பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அப்படியே புரிஞ்சிடும் எல்லாம். ஓகேங்களா, ஸோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய டாபிக்ஸை கவர் பண்ணுவோம். எனக்கு தெரியும் இந்த வீடியோவில் அவ்வளோ நம்ம ஒன்றும் கவர் பண்ணல. அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் நிறைய இது பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் என்னோடய வீடியோஸை ப்ளேலிஸ்ட்லேருந்து பாருங்கள் அண்ட் கொஞ்சம் ஷேரெல்லாம் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட் கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.